ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் இது மாதிரி அக்கா கிட்டே சொன்னேன். இது மாதிரி எனக்கு இப்போதைக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் மாமா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு அக்கா சொன்னிச்சு, ஏன் அவர் தான் இப்போ தான் ஃபாரின்லேருந்து முடியாமல் தானே வந்திருக்காரு. அவராலையும் என்ன பண்ண முடியும்? இங்கே ஏதாச்சும் வேலை பார்த்தா தானே ஏதாச்சும் இது பண்ண முடியும். அவரெல்லாம் ரொம்ப நேரம் நின்றுட்டுலாம் வேலை பார்க்க முடியாது. அங்கே கிட்டத்தட்ட இப்போ 8-9 வருஷமாக இருந்துட்டு தானே வந்திருக்காங்க அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் அதுக்கு சொல்ல வரல. இங்கேயே அவர் ஏதாச்சும் அவருக்கு தான் சிஸ்டம் ஒர்க்லாம் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கூல்ஸில் வேலை பார்த்து ஒரு 10,000 சம்பாதிச்சா கூட போதும். நானும் வேலைக்கு போகிறேன். 2 பேரும் ஒரு சம்பாதிக்கிறத வச்சு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டுலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வட்டிக்கெல்லாம் ஏதாச்சும் ஓரளவு கம்மி பைசா கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கிட்டே நம்ம ஓட்டிடலாம்க்கா. ஆனால் இவர் என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட 50,000 செலவு பண்ணி கடை ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிடையாது. இவர் வெளிநாட்டிலே இருந்துட்டார். இங்கே பழக்க வழக்கங்கிறது கிடையாது. அவங்களோட அக்கா வீட்டுக்காரர் தான் அது செய் இது செய்யணும்னு சொல்லி ஏற்றி விட்றாரு. ஆனால் நாளைக்கு கடன் ஆனாலோ பண்ணாலும் வெளிநாடு போகவும் முடியாது. ஏன்னா அவரால் உடம்பு அந்தளவுக்கு சரி கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படி அந்த கடனை கொடுக்க முடியும்? நம்ம லாபமாக செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொன்னதுக்கு, சரி நான் மாமா கிட்ட நான் பேசி பார்க்குறேன். நீ சொன்னதான் சொல்லாமல் நானாக பேசி பார்க்குறேன். நாளைக்கு தான் அவர் ஏதோ வீட்டுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இங்கே இருக்கிற இதெல்லாம் கல்லையெல்லாம் கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ நம்ம அதை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். நான் நாளைக்கு பேசுகிறேன். நீ அதை பற்றி நீ ஒன்றும் நினைக்காத பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே அக்கா சொன்னிச்சு, இது மாதிரி நீ இனிமேல் அவர்கிட்ட பேசி எதுவும் நீ சமாளிக்க முடியாது. பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நானாக எப்படி பொறுமையாக பேசுமோ அப்படி பேசுகிறேன். நீ பேசுகிறத ஏதாச்சும் கோவமாக பேசுனேன்னா அவர் மேலும் மேலும் ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் பார்த்து நீ பேசுக்கா. நாளைக்கு வர்றப்போ எப்படியாச்சும் பார்த்து பேசுக்கா அப்படின்னோடனே, சரின்ட்டு நானும் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க நிறைய விஷயத்தில் ஏன்னா அவங்க மருமகன் அவங்களுக்கு பிடிக்காது. அவர் ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இது பண்ணுவார். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புவார். அவங்க அக்கா வீட்டுக்காரர் ரொம்பவே நம்புவார். ஆனால் அவர் நம்மளுக்கு நல்லதுங்கிறது நினைக்க மாட்டார். எப்படியாச்சும் போனால் என்ன ஏதாச்சும் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் அவர் மட்டும்தான் வசதியாக இருக்கணும். கார் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்காரு. அவர் மட்டும் தான் நல்லா இருக்கணும். நம்ம போய் அவரை நம்பி இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்போ இவர் எவ்வளோ தான் நான் சொன்னாலுமே அதை ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் இல்லை. எது சொன்னாலும் நீ எதுக்கு இதிலெல்லாம் தலையிடுற, உனக்கு தேவையா, அப்படி தான் பேசுகிறாரு. முன்னெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறப்பெல்லாம் கூட ஓரளவு நம்ம சொன்னோன்னா அதை ஏற்றுக்குவார். இது மாதிரி நம்ம சீட்டு போடலாங்க, ஒரு ஆர்டி போடலாம், பண்ணலாம் செய்யலான்னு சொன்னோன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார். நானாக அத்தைகிட்ட சொன்னேன், இது மாதிரி இவர் செய்கிறது உங்களுக்கே தெரியுதுல்ல அப்படின்னு. நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாம்மா, அந்தளவுக்கு அந்த ஆள் மாற்றி வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகனே பேசினாங்க. இது மாதிரி சரியில்லை தான், அவர் ஏதாச்சும் இது பண்ணி விட்டுருக்கா, இவனுக்கு அந்த தொழிலை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது, தெரியாதப்ப எதுக்கு இவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசினாங்க. பேசியும் யூஸ் கிடையாது அப்படின்னால நான் அத்தைகிட்ட சொன்னேன், இது மாதிரி அக்கா பேசினா கொஞ்சம் அவர் கேட்பார். ஏன்னா அக்காவோட கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு. கண்டிப்பாக பேசுவேன்னா கேட்பார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிற, நானும் அதை நம்புகிறேம்மா. ஏன்னா இவன்லாம் நம்பியெல்லாம் பணத்தை போட்டுட்டுலாம் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம இவனை நம்பிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு இது பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். அது புரிய மாட்டேங்குது இவனுக்கு அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அக்கா தான் ஏதோ பேசுகிறேன்னு சொல்லியிருக்கு. எனக்கு என்னமோ அக்கா மேலே நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போன்னு கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. என்ன தான் சொல்கிறேன், என்னமோ அட்வான்ஸ் இன்னும் 2-3 நாளில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அக்கா நாளைக்கு பேசி என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் அட்வான்ஸ் கொடுக்குறாரா இல்லை என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நாளைக்கு தான் தெரியும். நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அக்கா கிட்ட. நான் சொன்ன மாதிரியே எதையும் காட்டிக்கல. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டோன்னா அவர் இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நம்ம எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அவர் விஷயத்தில் நம்ம அட்வைஸ் பண்ணாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்னன்னு தெரியல. உங்கள் மருமகன் சொன்னால் அதை கேட்குறாரு. அதே நான் வந்து அந்த விஷயத்த சொன்னேன்னா அவர் கோவப்படுறாரு அத்தை அப்படின்னோடனே, சரி விடுமா, அவனா பட்டா தான் இது பண்ணணும். இது மற்ற விஷயம் மாதிரி கிடையாது இல்லை அத்தை. பட்டுட்டா நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பொருளா சரி அப்படிங்கலாம். இது வந்து பண விஷயமா இருக்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே வந்து